Savadasara Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.6, Miscellaneous Practice Problems, Question number 10. Kalaivani had rupees 5,000 in her bank account on 1/1/2018. She deposited rupees 2,000 in January and withdrew rupees 700 in February. What was Kalaivani's bank balance on 1/4/2018 if she deposited rupees 1,000 and withdrew rupees 500 in March? So, இப்போ கவனிங்க, கலைவாணின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் இனிஷியலாக 5,000 ரூபா கிடக்கு. ஸோ அப்போது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2018 மொதல் நாள். ஸோ அப்போது 2,000 ஜனவரியில் 2,000 பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறாங்க. பிப்ரவரியில் 700 வித்ட்ரூ பண்ணுறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. அடுத்தது மார்ச்சில் வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க, 1,000 டெபாசிட்டும் பண்ணுறாங்க, 500 வித்ட்ரூவும் பண்ணுறாங்க. அப்போது 1/4/2018 மார்ச் ஏப்ரல் 1 தான் பேங்க் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்சுவல் பேலன்ஸ் வந்து இருக்குது அந்த பேங்க்கில், அதாவது ஃபைனல் பேலன்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் பேலன்ஸ் என்னது 5,000, அது அப்படியே எழுதிக்கங்க. ரொம்ப சிம்பிளான சம் இது, அப்படியே எழுதிக்கங்க. ஸோ பேலன்ஸ் கண்டுபிடிக்க தான் போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ rupees 5,000 ப்ளஸ் ஜனவரியில் என்ன நடந்திருக்கு, ஒரே ஒரு டெபாசிட் நடந்திருக்கு, டெபாசிட் மட்டும். ஸோ ப்ளஸ் டெபாசிட்னாலே ப்ளஸ் பாசிட்டிவ், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது என்னது, பேங்க்குக்கு அது என்னது, ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டெபாசிட்னா you need to add it. வித்ட்ரூவில் என்ன பண்ணணும், அது லாஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ்னா இங்கே வித்ட்ரூ 700 in February, ஸோ -700. அடுத்தது மார்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 1,000 டெபாசிட், 500 வித்ட்ரா. ஸோ அப்போ ₹1,000 மைனஸ் ₹500. ஸோ இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்த பிறகு எவ்வளோ ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ளஸ்ஸே நான் ஒரேடியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 5,000 ப்ளஸ் ₹2,000 ப்ளஸ் 1,000. அடுத்து எல்லா டிபாசிட்டையும் தனியாக எழுதிக்கிறேன். -700 மைனஸ் ₹500. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மூணத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். 5,000 2,000 1,000 என்ன வரும், 8,000 வரும். அடுத்தது இது ரெண்டத்தையும் அடிஷன் பண்ணுங்கள், நம்பரை மட்டும். 700 ப்ளஸ் 500 என்ன வரும், 0 0 12. 1,200 வருதா, ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்கா. ஸோ ஒரு மைனஸ் இங்கே போட்டுட்டு -1,200. இது ரெண்டுத்தையும் கம்மி பண்ணுங்கள். ₹8,000 ₹1,200. ஸோ 0 0 இது 10 இது 7. ஸோ 10 - 2 8, இது வந்து 6. அப்போ ₹6,800. ஸோ she had final balance on 1/4/2018 1/4/2018 டேட் ஆகாது, 1/4/2018 ஆஃப் ருபீஸ் எவ்வளவு, 6,800 பேங்க்கில் இப்போ என்ன செய்யுது, நிலுவையில் அவங்களுக்கு கிடக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.